அது முறையெல்லாம் அனுமதி வாங்கல, ஒரு தேங்க்ஸ் கார்டு போட்டுருக்கிறேன். பிரச்சனை வந்துச்சுன்னா படம் பப்ளிசிட்டேஷன் பெருசாச்சுன்னா நம்ம போய் காலில் ஊந்துலான்னு நம்பிக்கை தான் நான் இறங்கியிருக்கிறேன். நான் அதான் தேங்கி தான் இது பண்ணிட்டு இருந்தேன். பிரச்சனை பண்ணாங்கன்னா போய் காலில் விழுந்துட வேண்டியதான், வேற வழி கிடையாது. வேற வழி இல்லாம புதுசா எங்களுக்கு செலவு பண்ணி பாட்டு எடுக்க முடியல, அதனால உங்க பாட்டை யூஸ் பண்ணி நான் மன்னிச்சுக்கிறேன். நான் வந்து இந்த படத்தோட ஹீரோ வந்து நல்லா ஹைட்டா இருக்கணும், ஒயிட்டா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படி எதிர்பார்த்து தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் நண்பரை வந்து அறிமுகப்படுத்தினார். இவரை அவர் ஒரு ப்ரொடியூசர் தான். அவர் சொன்னார் எங்கள் மரும பிள்ளைலாம் இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காட்டினார். சரி நேரில் பார்த்து பேசலாம், நேரில் போய் பார்த்து பேசினேன். கதையை கேட்டார், கதையை சொன்னேன், நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த அளவுக்கு நடிச்சு கொடுப்பாருன்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தார் எனக்கு. எந்த காசும் என்கிட்ட வாங்காமல் வெறும்னே கன்வின்ஸ் மட்டும் வாங்கி நீ நடிப்பா, நீ வாப்பா, நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார். இவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் இவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதான் சார் ரகசிய சிநேகிதனே ஒரு படம் 2008 வந்திருக்கு போல. அது வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. அவர் சொன்ன தனஞ்சன் சார் சொன்ன பிறகு தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுல வந்திருக்கு, ரகசிய சிநேகிதனே வந்திருக்கு. ஆனால் இது அந்த படம் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரி படம்லாம் கிடையாது. இது இப்போ புதுசாக பண்ண படம், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்து விடுங்க. இவர் வந்து ஹீரோனுக்கு ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கிறாரு. எல்லாமே புதுமுகங்கள் தான். புதுமுகங்களை வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இவங்க ஹீரோக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ஹீரோக்கு அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி இவங்களுடைய கருத்தெல்லாம் நீங்கள் கேட்டுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, அனுபவத்தை கேளுங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பழைய படம் மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. இது பழைய படம் கிடையாது, புதுசாக எடுத்துருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம். அதை நீங்கள் புரிய வைங்க, மீடியாக்களும் புரிய வைங்க. இது பழைய படம் கிடையாது, புது படம் தான்ன்றது புரிய வைங்க. நீங்கள் ஹீரோ அப்படி இருக்க முடியாதுங்க. படத்தில் இருக்கு. ஆனால் ஹீரோயினுக்கு இவர் ஹஸ்பண்டு, ஹீரோவுக்கு இவங்க ஒய்ஃப், அப்படிதான். அவங்க 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயின். இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஷூட்டுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஹீரோ ஏன்னு தெரியல, வரல. அது என்னன்னு தெரியல. கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் வரல. இருக்கலாம். நேற்று வரேன்னு சொன்னார், ஷேர் பண்ண சொன்ன ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி வரல, ஃபோன் பண்ண எடுக்கல. அது என்னன்னு தெரியலை. ரொம்ப நன்றிங்க, உண்மையிலே நன்றி. உண்மையிலே நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. இவர் தான் எடிட்டரு. இவர் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு மிகவும் பக்கபலமாக இருந்து எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. நன்றி. வேற ஆள் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு இதுன்னு கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் கொஞ்சம் தயங்குனாங்க. கொஞ்சம் நடிகமா எனக்காக நடிச்சுடுமா, படத்தில் வந்து அவர் தப்பெல்லாம் வராதுன்னு சொன்னேன். ஏதோ தயங்கி நடிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க அவங்க. வாங்க நில்லுங்க. அதான் சார் ரகசிய சிநேகிதனே ஒரு படம் 2008 வந்திருக்கு போல. அது வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. அவர் சொன்ன தனஞ்சன் சார் சொன்ன பிறகு தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுல வந்திருக்கு, ரகசிய சிநேகிதனே வந்திருக்கு. ஆனால் இது அந்த படம் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரி படம்லாம் கிடையாது. இது இப்போ புதுசாக பண்ண படம், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்து விடுங்க சார். சிறு முதலீட்டு சங்கத்தில் தான் நான் மெம்பராக இருக்கிறேன். ஆமாம், அன்பு செல்வன் இதெல்லாம் நான் அவர்கிட்ட கொண்டு போவேன். கண்டிப்பாக அவர் எனக்காக சப்போர்ட் மாதிரி நினைக்கிறேன். கூப்பிட்டுருக்கலாம். ஆமாம், அதுக்கு இது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆமாம், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் ஏன் தெரியாமல் எப்படி பேசலாம் சொல்லிட்டு. அவர் பெரிய ஆளுன்றாலும் பேசிட்டாரு போல. நம்ம சின்ன பசங்க இவங்கெல்லாம் யாருக்கு தெரிய போகுது, இவங்களுக்கு எல்லாம்.
எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, கொடுக்கல. 2 நாளுக்கு முன்னாடி தான் இதுவாகிடுச்சு, கொடுக்கல. சனிக்கிழமை நான் இப்போ இது வந்துச்சு, பேப்பர் ஆட் வந்துச்சு. அவர் ஞாயிற்றுக்கிழமை பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இது என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. சரி, அது பண்ணலாம், இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் இது புது படம் தான்றதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக இல்லை. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. கோ டைரக்டர் அவரு குரு பிரகாஷ். அருமையா பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம மாதிரி ஒரு மாநிலமா கருப்பா இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பா அதை அழகா வெளிப்படுத்தி. தேங்க்யூ சார். அது மாதிரி எல்லாருமே ஒரு டாக்டர் ஒய்ஃபா நடிச்சவங்களும் சரி, உங்க ஒய்ஃபா நடிச்சவங்களும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 4 பேருமே ஹீரோ ஹீரோயின் தான். டேரக்டர் வந்து அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் கிடையாது. இங்க வந்திருக்கிற நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஹீரோ ஹீரோயின். அந்த பொண்ணு மறக்கிடுச்சு சார். யார் அவங்க? இதுக்கு முன்னாடி தான் அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏதோ படம் பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு படத்துல ராஜாராமையாக்கு பேரா நடிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து பூங்கொடின்ற ஒரு சீரியல்ல ஹீரோயினா பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பவித்ரான்னு ஒரு சீரியல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்கள கூப்பிட்டோம். நிறையா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சீரியலில் நடிக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து வாய்ப்பு தர மாட்டாங்க சினிமாவில் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. சரி, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பண்ணோம். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கூப்பிட்டா இல்லை, ஷூட்டிங் இருக்கு, பூங்கொடி ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வரலாம், வந்திருக்கலாம். ஆமாம், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல எங்ககிட்ட இருந்து. ஒருவேளை நாங்கள் பெரிய டீமாக இருந்தால் ஒருவேளை வந்திருப்பாங்க போல. பெரிய படமாக இருக்கலாம், ஆனால் பெரிய டீம் இல்லை. அவ்வளோ அழகா உட்கார வச்சிருக்காங்க. பெரிய படம் பார்த்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது. உண்மையாகவே இந்த ரகசிய சிலைகள் எல்லாருக்குமே ஒரு பாடமாகவும் இருக்குது, ஒரு நல்ல படமாகவும் இருக்குது. ரொம்ப நன்றி சார். இந்த அளவு இன்னைக்கு ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன் சொல்லுங்க, என் பொண்ணெல்லாம் கூட்டு போய் நீ பாருமா, போன்லேயே இருந்தால் இப்படிதாம்மா சந்தேகம் வரும் அப்படின்னு காட்டணுங்கிற அளவுக்கு ஒரு படமா இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்க பேசுங்க, உங்க சார்பு ஏதாவது சொல்லுங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பேசுங்க. பேசுங்க. இந்த பட வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்க. ஏதாவது வாய்ப்பு சொல்லுங்க, நடிச்சதை பத்தி சொல்லுங்க. என்ன இது டயலாக் வருதுன்னு சொல்லுங்க. இல்லை, இந்த படம் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படம் தான். இதுக்கான வாய்ப்பு வந்து எங்கள் டீம் மூலியமாக நாங்கள் பூசணிக்காய் திருடன்னு சொல்லிட்டு இந்த டைரக்டர் சார் மூலியமாக வந்தோம். அதுக்கப்புறம் அவர் சூஸ் பண்ணி என்னை ஃபஸ்ட்டு படமாக இது கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. சீரியல்ல இதை ஃபஸ்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, வந்திருப்பேன். ஃபஸ்ட்டு வாய்ப்பு இல்லை, அவங்க கூப்பிட்டு நான் கண்டிப்பாக வருவேன். இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நீங்க தயவு செய்து நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரதீபா. நான் இதில் லக்ஷ்மின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு அம்மா கேரக்டர்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. சரி, நம்மளும் ஒரு 10 வயசு பையனுக்கோ இல்லை ஒரு +2 படிக்கிற பையனுக்கோ அம்மாவாக கூப்பிட்றாங்கன்னு நினச்சி தான் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் ஒரு ஹீரோக்கு அம்மான்றது. ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டராக இருந்தாலும் எடுத்து நடிக்கணும். இதுதான் நடிப்பேன், அதுதான் நடிப்பேன்னு இல்லை. நம்மளோட இதுவே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை துணிஞ்சு நடிக்கிறது தான். அதுக்காக தான் நான் இந்த கேரக்டர் யோசித்தேன். ஆனால் பார்க்கும்போது உண்மையிலே என்னை அழகாக காமிச்சிருக்காங்க. எங்கான அம்மான்ற பேர் எனக்கு வந்திருக்கு. அதில் எனக்கு சந்தோஷம். கேமராமேனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலேயே டீம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் இந்த படம் நல்லா நடிச்சிருக்கோம், நல்லா வரும். இந்த ஜென்ரேஷனுக்கான ஏற்ற படம் இது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எங்களை மாதிரி சின்ன டீமாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுற ஆக்டிங் எல்லாம் பெருசாக தெரியணும். எங்களுக்கும் நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கணும். டைரக்டர் சாருக்கும் நிறைய படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். அதுக்கு நீங்களாம் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற படம். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பாக புரியும் நான் நம்புகிறேன். ஆக்சுவலி ஃபோனால் வந்து ஒரு நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. அதை ரெண்டுமே எடுத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஃபோன் மூலமாக தப்பாக நினைக்கிற ஒரு ஃபீலை இந்த படம் கொடுத்துருக்கு. நான் நம்புகிறேன் உண்மையாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோட ஆக்டிங் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய ஃபஸ்ட்டு படம் தான் இது. நான் இதுக்கு முன்னாடி வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம்.
ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க்ஸ் வந்து எங்கள் டேரக்டர் சார் சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்து எஸ்ஒய் மூவிஸ் கந்தவேல் சார் மூலிமா தான் கிடச்சிது. ஸோ அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 3 பேர்த்துக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும். என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மொபைலால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இது கதை. ஸோ சின்ன பட்ஜெட்டில் நல்லா பெருசாகவே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய கோஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் நன்றி. முக்கியமாக பாக்கியராஜன் எனக்கு ஷூட்டிங் சொல்ல நிறையா சொல்லி கொடுத்தாரு. செல்வா ப்ரோவுக்கு நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. இல்லை சார், அது நண்பர் சொல்லி கொடுத்து அவரால் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டு சார். உண்மையிலேயே பாக்கியராஜ் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். எப்படி பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எல்லாத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணி அவரு தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போனது. கண்டிப்பாக சார் அப்புறம் இன்னொன்று சொன்னோம், தம்பி எடிட்டர் அவர் சின்ன பையன் தான். ஸோ இவனையும் நீங்கள் பாராட்டணும். இவர் தான் இந்த அளவுக்கு கொண்டு வரது காரணம் இவர் தான். தேங்க்யூ சார். இல்லை கண்டிப்பாக பண்ண மாட்டேன் சார். தேங்க்யூ சார். எங்களெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு. கேள்வி கேளுங்க சார், பதில் சொல்கிறேன். என்ன மாதிரியே இருக்கு. ஆமாம் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நீங்க தான் அந்த கேரக்டர் பண்ணணும்னு அடம்பிடிச்சீங்களா இல்லை டைரக்டர்? சார், ஆக்சுவலாக சேகர் சார் வந்து கதையை கொடுக்கும்போது என்கிட்ட இது ஒரு கேரக்டர் இருக்கா, நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. நான் கதையை படித்ததுக்கப்புறம் சார் நான் பண்ண மாட்டேன், வேறு என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை இது நீங்கள் தான் பண்ணி ஆகணும்னு ஒரே அடம் பிடிச்சார். நான் ஒரு 3 நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னும் ஒரு விடாமல் நம்மளே பண்ணுறாரு. சரி பண்ணி தான் பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். பண்ணி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது நல்லா வந்து தேங்க்யூ. இது அப்படியே மக்கள்கிட்ட பற்றி சேருங்க, அது போக எனக்கு சந்தோஷம். நண்பரா கரெக்டா இருந்தீங்க. ஆனா எதிர்பார்க்க எமோஷனல் கில் தான் அது. எமோஷனல் அது மாதிரி பண்ணிட்டாரு அவரு. அது கதையை சொல்ல வேணாங்கிறான். நான் கேட்குறேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ. உங்க கேரக்டர் நல்லா இருக்கு. அவரு சார் பேசுங்க. வாங்க மாமா. மாமா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரவிக்குமார். எனக்கு இது முதல் படம். என்னுடைய அண்ணனும் நண்பருமான இயக்குனர் சேகர் கணிப்பனவன் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய செல்ஃபோன் கலாச்சாரத்துக்கு கரெக்டான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஃபோனில் எவ்வளவோ நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது. இதில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளோட விஷயங்களை வந்து அண்ணன் ரொம்ப சிறப்பாக இதில் தெளிவுபடுத்தியிருக்காரு. மக்கள் எல்லாரும் இந்த படத்தை திரை அரங்குகளை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ண நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நல்ல கதைகள் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் ஒரு சின்ன அப்பெல்லாம் நமக்கு செட் ஆக வேணா ஒரு காண்டு இருக்கலாம். அதான் சார் நமக்கு செட் ஆக வேணும் ஒரு சின்ன காண்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கதை அந்த மாதிரி பெருசா மதிக்க மாட்டேன்ற கோவம் அவருக்கு. நம்மள மாமாவே மதிக்க மாட்டேன்றாரு. எப்ப பாரு கொண்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, கோவத்துல தான் அது மாதிரி பண்றாரு. ஆமா, ஏன்னா இப்ப நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ஒரு நிலைமையை தாண்டி ஒரு இதில் அடிக்ட் ஆகும்போது நம்ம கண்டிப்பா அதை கேட்க தானே செய்வோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப அழகா சார். அது மாதிரி எல்லா கேரக்டரைஸும் அந்த பொண்ணோட நிஜ அப்பா அம்மா மாதிரி இருந்தாங்க. உண்மையான நிஜ அப்பா அம்மா மாதிரியே இருந்தாங்க. என்னோட மாமியார் மாமனாருங்க அவங்க. ராஜகோபால் வாங்க அவருக்கு. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இது புது படம் தான். வாய்ப்பு கொடுத்த கண்டிப்பாக சாருக்கு, சேகர் சாருக்கு என்னோட நன்றி. எல்லாத்தையுமே உண்மையிலே யாரும் நடிக்கலை, என்னை பொறுத்தவரை எல்லாம் வாழ்ந்துருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எடுத்துன்னு போய் எல்லார்ட்டும் நீங்கள் தான் போய் சேர்க்கணும். எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கணும். அப்போ தான் நிறைய கதைகள் நிறைய வரும். எல்லோரும் சினிமா உலகம் நல்லபடியாக வளரும். அதனால் எல்லோரும் நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்க சொல்லி நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். ரொம்ப நன்றி. இது 100% வந்து மாட்டினார் இவரு. இவரை வச்சுட்டு அப்பப்போ ஷூட் பண்ணி முடிஞ்சப்போ டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தார் இவரு. அவர் சின்ன பையனா இருக்கிறாருல, அதனால கால் பண்ண முடியல.
பல விஷயங்கள் வந்து அவர் தான் சொன்னார், போட்டு விட்டார். இது எப்படியெல்லாம் அந்த இதெல்லாம் கேப்ஷன்ஸ் எல்லாம் வரதெல்லாம் இவர் தான் பண்ணி கொடுத்தார். அவரே பண்ணிட்டாரு. அவர் இப்படி வரணும்னு சொல்லிட்டு கதையை மட்டும் சொல்லிட்டேன், இப்படி வரணும்னு சொன்னேன். ஆனால் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து உதயமூர்த்தி. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டில் வரும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, கந்தவேலங்கில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பூசணிகத்தின் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் எடிட் பண்ணியிருந்தேன். அது வந்து அது கூட சேகரிக்கல் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் எடிட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 சீனுக்கு எடிட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க என்கிட்ட, நீ தாண்டா என் படத்துக்கு எடிட்ரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையில இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு படத்தை முடித்து, ஏன்னா ஒரு எடிட்டுக்கும் சரி எல்லாருக்குமே சரி மோட்டிவேஷன் கிளாப்பிங் இந்த இருந்தால் தான் வந்துட்டு அடுத்த இதுக்கு இது பண்ண முடியும். நம்ம டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா அதை விட நம்ம இன்னும் நமக்கு ஒன்றும் திறமைன்னு கீழே போயிடுவோம். அது நம்ம இன்னும் மோட்டிவேட் பண்ணாங்கனாக்கா நமக்குள்ளே ஏதோ இருக்குது நமக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்து இது வரும் இல்லைங்களா, அது இன்னும் நல்லா செய்யணும். அந்த ஒரு இதில் வந்துட்டு சேகர் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கா வந்துட்டு ஒரு சீனும் பண்ணும்போது நீ பண்ணுப்பா அதே தான் சொல்லுவாங்க. நீயும் வச்சு பண்ணுப்பா, நான் என்ன தப்பு இருந்தால் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் நிற்க வச்சு டைரக்டர் சார் சேகர் கணிப்பன் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். உங்களை மாட்டி அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு, இல்லைங்க உங்களை எந்த இடத்துலையும் மாட்டி விடல, அருமையா பண்ணிருக்காரு. இல்ல இந்த தியேட்டர் எதிர் தியேட்டர் போட்டுருக்கீங்க, யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க? வாங்க சார், கூப்பிடுறேன் சார். வாங்க இஸ்மாயில் சார். படம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ரிலீஸ் பண்றது காரணமே சார் தான். ஒண்ணு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஒரு 50-60 தேட்டர் பக்கத்து போடுதோம். ஏன்னா ரொம்ப படங்கள் வருது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 26ல். அதனால் கம்மியாக போடுதோம். ஆண்டவனே நாளைக்கு கூடுமா இருக்கும். ஏன்டா உங்களுடைய விமர்சனங்கள் தான் இந்த படத்தை கூட்டுறதுக்கு இருக்குது. நான் என்ன சொன்ன படம் பார்த்தேன். படம் பார்க்க நம்ம கம்பெனியில் எல்லா படமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வச்சு தான் நம்ம படம் பண்ணியிருப்போம். இதில் அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறனால தான் அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கே எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு ரிலீஸு 26ஆம் தேதி முதல் எல்லோரும் கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். ஏன்னு சொன்னால் நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் அப்படின்னு சில படங்கள் தான் சில வருஷத்தில் வரும். இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட்டு படம் இதுதான். 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. லாஸ்ட்டு படம் வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள படமாக இருக்கிறதுனால இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். எல்லா குடும்பத்துக்கும் எல்லா ஃபேமிலிக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது படமாக எடுக்காமல் ஒரு பாடமாக எடுத்து போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். நன்றி. கண்டிப்பா ரகசிய எல்லோரும் மானசீகமா ஏற்றுப்பாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கு. ஆமாம், ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எல்லாரையும் வெற்றி படமாக்கி கொடுங்க. நன்றி. குறிப்பாக வந்து இது புது படம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மக்களை வந்து தியேட்டருக்கு வர வச்சு பார்க்க வைங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை நம்புகிறேன் நான். தனஞ்சய் சார் என்ன வந்து இது பண்ணால் கூட நீங்கள் வந்து எப்படியா சேர்த்து விட்ருங்க. நீங்கள் தேங்க்யூ சார். அது முறையெல்லாம் அனுமதி வாங்கல. ஒரு தேங்க்ஸ் கார்டு போட்டுருக்கிறேன். பிரச்சனை வந்துச்சுன்னா படம் பப்ளிசிட்டேஷன் பெருசாச்சுன்னா நம்ம போய் காலில் ஊந்துலான்னு நம்பிக்கை தான் நான் இறங்கியிருக்கிறேன். நான் அதான் தான் இது பண்ணிட்டு இருந்தேன். பிரச்சனை பண்ணாங்கன்னா போய் காலில் விழுந்துட வேண்டியது தான். வேற வழி கிடையாது. வேற வழி இல்லாமல் புதுசாக எங்களுக்கு செலவு பண்ணி பாட்டு எடுக்க முடியல. அதனால உங்க பாட்டை யூஸ் பண்ணி நான் மன்னிச்சுக்கிறேன். படத்தோட கதாநாயகன் வந்துட்டாரு. சரி, நீங்க பேசுங்க. சார் ஒரே நிமிஷம் நான் சொன்னேன். பத்திரிகை மூலமாக தன்வந்த் சார் மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 2008 வந்த படத்தை அவரை பார்க்க சொல்லுங்கள். இப்போ பண்ணுற படத்தையும் பார்க்க சொல்லுங்கள். அதில் யார் ஆர்டிஸ்ட்டு யார் ப்ரொடியூசர் எதுவுமே தெரியாமல் அவர் திடீர்னு இந்த மாதிரி வார்த்தை வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருக்கார் டேரக்டர். ஸோ அந்த விஷயத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் மாற்றி நினைக்கிறேன் சார். கொஞ்சம் மாற்றிங்க. ஹீரோ வாங்க. உங்களுக்காக தான் இந்த படத்தோட ஹீரோ ஜி சார் இப்படி வாங்க. நான் வந்து இந்த படத்தோட ஹீரோ வந்து நல்லா ஹைட்டாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படி எதிர்பார்த்து தேடி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் நண்பரை வந்து அறிமுகப்படுத்தினார் இவரை. அவர் ஒரு ப்ரொடியூசர் தான். அவர் சொன்னார் எங்கள் மரும பிள்ளைலாம் இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காட்டினார். சரி நேரில் பார்த்து பேசலான்னு நேரில் போய் பார்த்து பேசினேன். கதையை கேட்டார். கதையை சொன்னேன். நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த அளவுக்கு நடிச்சு கொடுப்பாருன்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தார் எனக்கு. எந்த காசும் என்கிட்ட வாங்காமல் வெறும்னே கன்வின்ஸ் மட்டும் வாங்கி நீ நடிப்பா, நீ வாப்பா, நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார் இவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் இவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் பேசுங்க.
பேர் சொல்லுங்க. பேர் என்ன? என் பேர் வேல்முருகன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். சார் தான் வந்து அப்ரோச் பண்ணார் என்கிட்ட ஃபஸ்ட்டு. நான் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த ஆக்டிங்லாம் பெருசாக தெரியாது. சார் தான் வந்து அப்ரோச் பண்ணார். சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணலாமே தான் ட்ரை பண்ணேன். நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவ்வளோ ஈஸியாக சாட்டிங் பண்ணுறீங்களோ? ரொம்ப அழகாக இருக்கு, நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ. அது மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து மெட்ராஸில் டாஸ்மார்க் மூடி இருக்கு அப்படின்றத தெரியும். பாண்டிச்சேரி ஒலிம்பிக் பற்றிட்டு நீங்கள் கவலை பண்ணணும். அந்த டைலாக் என்ன டேரக்ட் வச்சுட்டாரோ சார் கொரோனா டைம் சார். கொரோனா டைம் ஃபுல்லாவே கூட ஒரு பாண்டிச்சேரிக்காரங்க பாண்டிச்சேரி ஒலிம்பிக் பற்றி கவலை இருக்கும். ஏன் டாஸ்மார்க் மூடி இருக்குன்னு கொரோனா ஃபுல்லாக தானே இருந்தது. இருந்ததுங்க. ஆனா அவரே ஏன் மெட்ராஸ் டாஸ்மார்க்கை பற்றி கவலை அவங்க லவருக்காக இது பண்றாரு. அது தெரிஞ்சு வாழ்த்துக்கள், நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆனால் அப்படியே ஃபோட்டோ நல்லா ஃபோட்டோ எடுத்து